ஒரு அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு நம்ம எப்படி ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணணும்ன்றதான் பார்க்க போறோம். இதுல வந்து நான் ஆல்ரெடி வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் அளவு ப்ளவுஸ் வச்சு பண்றது எப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான வீடியோ. அந்த அளவு வச்சு பண்றதுலயே என்ன வித்தியாசம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ். இந்த அளவு ப்ளவுஸ்ல தான் பண்ண போறோம். இதுல ஒரு கரெக்ஷன் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷனை வந்து நம்ம சரி பண்ணிட்டு இதை வந்து அளவா யூஸ் பண்ணிட்டு இந்த துணியில தான் வந்து நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காட்ட போறேன். சோ இந்த வீடியோ வந்து நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கிளியரா புரியும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. இதுல நான் சொல்ல போற அந்த முக்கியமான விஷயங்கள் வந்து வீடியோ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. பார்த்து உங்களுக்கே வந்து புரியும். நீங்க புதுசா கத்துக்கிறவங்களா இருந்தாலுமே நான் இந்த வீடியோல சொல்லி இருக்கிற முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்களுமே வந்து கட்டிங் பண்ணி தைச்சிடலாங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த துணியில தான் வந்து நம்ம இன்னைக்கு பிளவுஸ் வந்து கட்டிங் பண்ண போறோம். இதுதான் அளவு பிளவுஸ். இதுதான் வந்து நம்ம கட்டிங் பண்ண போற துணி. சரிங்களா? இப்போ இதுல வந்து ஒரு சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அந்த கரெக்ஷனை வந்து சரி பண்ணிட்டு இந்த அளவு வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி இதுல கட்டிங் பண்ண போறேன். சரிங்களா? இப்போ இந்த அளவு பிளவுஸ் எடுத்து இப்படி ஓரமா வச்சுட்டு ஃபர்ஸ்ட் இந்த துணியை வந்து எது கட்டிங் பண்ண போறோமோ அந்த துணியை இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். ஃபோல்டிங் வந்து இந்த டைப்ல வைக்க போறேன். ஃப்ரண்ட் ஓப்பன் பிளவுஸ் 3 டாட் ஃப்ரண்ட்ல யோக் பட்டி வச்சது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இங்க கீழே வந்து மடிக்கிறதுக்காக இதுல வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து தனியா ஃபால்ஸ் எல்லாம் கொடுக்கல. இதுல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில கரெக்ஷன் தவிர. சரிங்களா? இப்போ வந்து பேக்ல இதுல வந்து ஃபால்ஸ் கொடுக்கல. அதுலயே தான் ஃபோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால நம்மளும் இதுலயே வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். கரெக்டா 1.25 இன்ச்ல ஒரு மார்க் ஒன்று பண்றேன் கீழே ஃபோல்டிங்க்கு. பண்ணிட்டேன். இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எல்லாமே எடுத்துக்கிறது அந்த விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அளவு ப்ளவுஸ் எடுத்து இப்படி பேக் சைடு வந்து மேலே வர மாதிரி இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிட்டு இதை கரெக்டாக இப்படி லெவல் பண்ணிக்கிறேன். இப்படி ஃபர்ஸ்ட் இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி லெவல் பண்ணிக்கிட்டேன். இப்போ பண்ணதுக்கு அப்புறம் ஷோல்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கிறேன். ஷோல்டர் வந்து 10.25 இருக்கு. அதை வந்து இங்கே நோட் பண்ணிக்கிறேன். நான் 10.25 ஷோல்டரு. ஷோல்டருடைய அகலம் 2.25. அதையும் இங்கே எழுதிக்கிறேன் 2.25. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட்டு அது வந்து பேக் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். அப்பர் செஸ்ட்னா இந்த அளவு சொல்கிறேன். கரெக்டாக 17.25. சரிங்களா? இந்த அளவு எடுத்துக்கிட்டேன். அடுத்தது பேக் நெக்குடைய இறக்கம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். பேக் நெக்குடைய இறக்கம் 7.25 இருக்கு. இப்போ நம்ம அளவு எடுத்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் வச்சுட்டு அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளவுஸ் உடைய லென்த்துமே நான் அளந்துக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13 இன்ச் இருக்கு பேக் உடைய லென்த்து. லென்த்து 13. சரிங்களா? இப்போ நான் வந்து ஒன்று ஒன்றா மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு லென்த்து இங்கே ஃபோல்டிங் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து லென்த்து 13 இன்ச்சுக்கு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். அடுத்தது இப்போ ஷோல்டர் அளவு வந்து மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 10.25 இருந்தது ஷோல்டருடைய அளவு. இப்போ அந்த 10.25 பாதி 5.25 ஒரு பாயிண்ட் வரும். கரெக்டாக 5.25 ஒரு பாயிண்ட்ல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் கட் பண்ணுறதுக்காக.
அப்புறம் ஷோல்டருடைய அகலம் 2.25 இன்ச்சு, கரெக்டாக 2.25 ஒரு மார்க் பண்ணிடுறேன். இங்கேயும் கட்டிங் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். சரிங்களா? இது நடுவில் உள்ளது 2 தான் வந்து கரெக்டாக வெட்டக்கூடியது. இந்த பக்கம் உள்ள மார்க் அதே மாதிரி இந்த பக்கம் உள்ள மார்க் எல்லாமே வந்து கட்டிங் பண்ண போகிற இடம். ஓகேங்களா? அடுத்தது இடுப்பளவு மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பளவு வந்து எப்படி மார்க் பண்ண போகிறேன்னா, அப்படியே இந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து பேக் வந்து இப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்படி இங்கே வச்சுட்டு மார்க் பண்ண போகிறேன். எங்கே மார்க் பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த அளவு ப்ளவுஸில் எங்கே சைட்டில் ஸ்டிச்சிங் போட்டிருக்கோ அந்த இடத்துல பண்ண மாட்டேன். அதுலேருந்து 1 இன்ச்சு தள்ளிட்டு மார்க் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வந்து 1 இன்ச்சில் வந்து பேக்கில் டாட் பிடிப்போம். அதுக்காக தான் அந்த 1 இன்ச் தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து சைடு ஸ்டிச்சிங் போட போகிற இடத்துல பேக்குடைய லென்த்து அதை வந்து இப்படி சைடில் இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இங்கேருந்து வச்சு இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். அடுத்தது பேக் நெக்குடைய இறக்கம் எடுத்திருந்தோம். பேக் நெக்குடைய இறக்கம் வந்து 7.75 சொல்லியிருந்தேன் நான். இருந்தாலும் மறுபடியும் இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு அடி மார்க் பண்ணிக்கிறேன் இங்கேருந்து. சரிங்களா? அடுத்தது இப்போ வந்து இங்கே அப்பர் செஸ்ட் வந்து அளவு எடுத்திருந்தேன் இல்லையா? அப்பர் செஸ்ட் வந்து 17.75 இருந்தது. இப்போ அந்த 17.75 பாதி வைக்கலாம். 8.75 ஒரு பாயிண்ட்டு, 8.75 ஒரு பாயிண்ட்ல கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு பண்ணிட்டோமா? அடுத்தது இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு பண்ணுறதுனால அதே மாதிரி பேக் கிராஸ் மெஷர்மெண்ட்டும் ஒரு வாட்டி நம்ம அளந்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ஃபோல்டிங் பண்ணிவிட்டு அளவு எடுத்தோமோ அதே மாதிரி மறுபடியும் நான் ஃபோல்டிங் பண்ணுறேன். இங்கேருந்து கீழே 3 இன்ச் இறக்கிட்டு இங்கேருந்து பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் பண்ணிக்கிறேன். பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் 11.75 வருது. அதே மாதிரி இங்கேருந்து 3 இன்ச் இறக்கிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 11.75 பாதி 5.75 ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக நான் 5.75 ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ பேக் நெக்குக்கும் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு எல் மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப் போடலாம் பேக்குடைய நெக்குக்கு. அளவு ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் நெக் வந்து ரவுண்டு தான், ஃப்ரண்ட்டுமே வந்து ரவுண்டு தான். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து போடுறதுக்கு ஃபஸ்ட்டு எல் மாதிரி போட்டுக்கலாம். எல் மாதிரி போடுறதுக்கு எப்படி வந்து அளவு கணக்கு பண்ண போகிறேன்னா, இங்கேருந்து இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச் இருக்குது. இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 1/2 இன்ச் வந்து ஆட் பண்ணிவிட்டு 3.5 இன்ச் வைக்கிறேன். இங்கே 3 இன்ச் வச்சா இங்கே வந்து 3.5 இன்ச் வைக்கிறேன். வச்சுட்டு ஃபஸ்ட்டு இங்கே எல் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரவுண்டு ஷேப் போடணும் இல்லையா? அதுக்கு இந்த கார்னர்லேருந்து கரெக்டாக 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். இப்போது இங்கேருந்து இந்த ரவுண்ட் ஷேப் எடுத்துக்கிறேன் நெக்குக்கு. எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் இதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் பேக் கிராஸு அண்ட் சைடு ஸ்டிச்சிங் எல்லாத்துக்கும். இதில் இவங்க கரெக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அளவு ப்ளவுஸில். அது என்ன கரெக்ஷன்னா ஃப்ரண்ட்டில் தான் வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா,
ஃப்ரண்ட்டில் வந்து அவங்களுக்கு இந்த யோக் வந்து ரொம்ப மேலே இருக்குது, மேலே ஏறின மாதிரி இருக்குது, இது எனக்கு வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ அது டவுன் பண்ணால் என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ இங்கெல்லாம் நம்ம டவுன் பண்ணணுமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இங்கெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது, இந்த இடத்துல மட்டும் தான் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து 1 இன்ச் வந்து நான் டவுன் பண்ண போகிறேன். ஏன்னா 1 இன்ச் வந்து டவுன் பண்ணால் தான் கரெக்டாக வரும். ஏன்னா நாங்கள் வந்து மெஷர்மெண்ட்டுமே தனியாக எடுத்து பார்த்தேன். எடுத்து பார்க்கும்போது 1 இன்ச்சாவது டவுன் பண்ணால் தான் அவங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக வரும். இல்லைனா யோக் பட்டி வந்து மேலே ஏறுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. கண்டிப்பாக வந்து ஏற தான் செய்யும். ஏன்னா அவங்களுடைய அளவுக்கு வந்து இந்த யோக் பட்டியுடைய லென்த்து வந்து ரொம்ப அதிகம் தான். 1 இன்ச் வந்து நான் டவுன் பண்ண போகிறேன். அப்போ 1 இன்ச் வந்து டவுன் பண்ணுறேன்னா ஸோ இங்கேருந்து கரெக்டாக இவ்வளோ டவுன் வரப்போகுது. அது நான் ஃப்ரண்ட்டு உங்களுக்கு வெட்டும்போது சொல்கிறேன். இப்போ பேக் மார்க் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஆர்மோல் மெஷர்மெண்ட்டு. ஆர்மோல் மெஷர்மெண்ட்டுமே இந்த அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு இப்படி பார்த்துக்கலாம். ஆர்மோல் ரவுண்டு, நெக்குடைய ரவுண்டு எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் டாட்க்கும் மார்க் பண்ணிடுறேன். இந்த சைடு ஸ்டிச்சிங் மார்க்லேருந்து 1 இன்ச் உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். அந்த மார்க்லேருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்க்குறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7.25 இருக்குது. 7.25 பாதி 3.25 பாயிண்ட்டு, கரெக்டாக 3.25 பாயிண்டில் ஒரு மார்க் பண்ணுறேன். இந்த பக்கம் 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/2 இன்ச், டோட்டலாக வந்து 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் டாட்டுடைய லென்த்து வந்து 3 இன்ச்சு. பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் உடைய மார்க் எல்லாமே பண்ணி எடுத்துட்டாங்க. இது வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம ஃப்ரண்ட் தான் வெட்ட போகிறோம். அதுக்கு முந்தி வந்து நான் உங்களுக்கு இது பேக் கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ நான் இதில் எப்படி சொல்லியிருக்கேனோ அளவு ப்ளவுஸை வச்சு எப்படி நம்ம அளவெல்லாம் எடுத்துட்டு இதில் மார்க் பண்ணிட்டு கட்டிங் பண்ணணும் அப்படி சொல்லியிருக்கேனோ நீங்களும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, கரெக்டாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம ஃப்ரண்ட் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? பேக் வந்து இந்த பக்கத்துலேருந்து கட்டிங் பண்ணி எடுத்தேன். இப்போ ஃப்ரண்ட் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோல்டர், ஆர்மோல், ஹூக்கைப்பட்டி இந்த இடத்துல மட்டும் மார்க் பண்ணிவிட்டு பேக் நம்ம எடுத்துடலாம் மேலே. ஏன்னா இங்கே ஷோல்டரு, ஆர்மோல் எல்லாமே வந்து பேக் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டுடைய ஷேப்பும் வரப்போகுது. அதுக்காக தான் இதை வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இப்போ பண்ணிட்டேன். இப்போ இது இங்கேருந்து எடுத்துடுறேன் பேக்கை. அடுத்தது இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு ஃப்ரண்ட்டுடைய நெக்கு அதே மாதிரி சென்டர் டாட் பாயிண்ட்டு எல்லாமே வந்து அளந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டுடைய நெக்கு இறக்கம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்றேன். நெக்குடைய இறக்கம் வந்து
7 இன்ச் இருக்கு. இங்கேருந்து கரெக்டாக 7 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே எவ்வளோ அகலம் இருக்கோ அதே அகலம் இந்த இடத்துலையும் வைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அதிகமாக வைக்கக்கூடாது, ரொம்ப வைட் ஆகிடும். அதுக்காக இங்கே இருக்கிற அகலம் அப்படியே இங்கே வைக்கிறேன். ஏன்னா பேக்கில் நம்ம வைக்கும்போது இங்கே விட இங்கே ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டில் அப்படி வைக்காமல் இங்கே எவ்வளோ இருக்கோ அதே சேம் வந்து இந்த இடத்துல வைக்கிறேன். சரிங்களா? இப்போ இதுக்கும் இந்த கார்னர்லேருந்து 1.25 இன்ச்சு கரெக்டாக 1.25 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே இருந்தால் ரவுண்டு வரப்போகுது ஃப்ரண்ட் நெக்குக்கும். அடுத்தது சென்டர் டாட் பாயிண்ட். கரெக்டாக சென்டர் டாட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சில் வருது. அங்கேருந்து இங்கே நான் 1 இன்ச் வந்து இறக்கி மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா யோக்லேருந்து, அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 இன்ச் வருது. அப்போ 10, 11, 12 3 இன்ச் வந்து டவுன் வருது. ஆனால் அவங்க ஆல்ரெடி வச்சிருக்கிற யோக் பட்டியுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சு தான் வருது. 9 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன், 10, 11. அப்போ 2 இன்ச்சு தான் வந்து இறக்கம் இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இந்த அளவு உள்ள ப்ளவுஸ்க்கு வந்து யோக் பட்டி மேலே ஏற தான் செய்யும். ஸோ அதனால் வந்து நான் 1 இன்ச் இறக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு கரெக்டாக இந்த 3 இன்ச் பிரகாரம் இங்கே நான் மார்க் பண்ணுறேன். மேலேருந்து 9 இன்ச்சு, 10, 11, 12, இங்கே 3 இன்ச்சு, இங்கேருந்து 3 இன்ச் வந்து வச்சுருக்கேன். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கிட்டு மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இங்கே சைட்லேருந்து எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஏன்னா இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங் எல்லாமே ஓகே தான். இந்த யோக் பட்டி மட்டும் தான் மேலே ஏறுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் தான் நம்ம கரெக்ஷன் சரி பண்ண போகிறோம். இங்கே சைடில் இருந்து கரெக்டாக 3 ஒரு பாயிண்ட்டு. இப்போ இங்கேருந்து 3 ஒரு பாயிண்ட் வச்சுட்டேன். அதே மாதிரி இங்கேயும் 3 ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ டாட் உடைய அகலம் எவ்வளோ வைக்கலாம்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதில் அளவில் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம் ஒன்ஸ். ஏன்னா நம்மளுமே வந்து இது எப்படி இருக்கும்னு கணக்கு பண்ணி நானுமே வச்சுடுவேன். இருந்தாலும் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க. மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்குன்ட்டு. அதனால் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி வைக்கலாம். 1.25 ஒரு பாயிண்ட் வருது கரெக்டாக. அதே மாதிரி நானும் 1.25 ஒரு பாயிண்டில் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 1.25 ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது இந்த மார்க்கை வந்து கொஞ்சம் லாங்காக பண்ணிக்கிறேன். இப்போ இங்கேருந்து பூக்கைப்பட்டியுடைய லென்த்தோ மார்க் பண்ணிக்கிறேன். இது வந்து இங்கே டாட்டுக்கு வர போகிற மார்க்கு. அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் இறக்கிட்டு கரெக்டாக எவ்வளோ பிடிக்க போகிறோமோ அந்த இடத்துல இன்னொரு மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுறேன். கீழே வெட்டுறதுக்கு 1/4 இன்ச் இறக்கிட்டு இன்னொரு மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இடுப்பு அளவு கரெக்டாக இந்த ஃப்ரண்ட் பார்ட் எடுத்து இப்படி இங்கே யோக் பட்டியாண்ட இப்படி வச்சு பார்த்துக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் எங்கே இருக்கோ மார்க் அதே இடத்துல வருதுங்க. அந்த மார்க் எடுத்துகிட்டு
இந்த இடத்துல இப்படி வைப்போம். வச்சுட்டு இங்கே சைடு ஸ்டிச்சிங்க்கு எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே எடுத்து 1.5 தள்ளிட்டு சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே ஃப்ரண்ட்டுடைய லென்த்து, அதுக்கு பேக்கை வச்சு எப்படி நான் லென்த் எடுத்தனோ அதே மாதிரி ஃப்ரண்ட்டை வச்சியும் லென்த் எடுத்துக்கிறேன். மார்க் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரி நான் மார்க் போட்டு காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட் மார்க் பண்ணிட்டேன். இந்த ஆர்மோலாண்டையும் கரெக்டாக உங்களுக்கு தெரிகிற மாதிரி போட்டு காமிச்சிடுறேன் மார்க்கு. ஓகே, இப்போ இங்கே ஹூகைப்பட்டியாண்ட வரப்போகிற டாட்டு அதுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கே இங்கே நெக்கில் இருந்து இது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா 4.25 இருக்குது கரெக்டாக. அந்த 4.25 பாதி 2 ஒரு பாயிண்ட் கரெக்டாக வந்து நான் இங்கே ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே இடத்துல தான் வருது. இப்போ இந்த டாட்டுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.25 ஒரு பாயிண்ட்டு. இப்போ ஆர்மோல் டாட்கோ மார்க் பண்ணிக்கிறேன். இங்கே ஷோல்டர்லேருந்து இந்த டாட்டுடைய டவுன் எவ்வளோ வைக்கிறேன்னா 5 இன்ச் கரெக்டாக. டாட்டுடைய லென்த்து 3.25. பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட்டுடைய கவர் தட்டு இங்கே ஆர்மோலாண்ட அது வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் கரெக்டாக வைக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட்டுடைய மார்க் எல்லாமே பண்ணிக்கிட்டேன். கட்டிங் பண்ணிடலாம். பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே வெட்டிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ யோக் பட்டியுடைய லென்த் அண்ட் அகலம் ரெண்டுமே வந்து அளந்துக்கிட்டு இப்போ யோக் பட்டியும் நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். ஃப்ரண்ட்டுடைய யோக் பட்டி அளவு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடுறேன். கரெக்டாக 3.25 இந்த இடத்துல 3.25 வரப்போகுது. அதை நான் இங்கே நோட் பண்ணிக்கிறேன். அப்புறம் இங்கே சைடு ஸ்டிச்சிங் வரப்போகிற இடத்துல 4.25. அப்புறம் இதோடைய லென்த்து 10.25.
இந்த இடத்துல 3.25, இங்கே 4.25, இதோடைய லென்த்து வந்து 10.25. இப்போ அதை நான் வெட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே கீழே ஒரு 1/2 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன், கீழே வந்து தைச்சி திருப்புறதுக்காக. இந்த மார்க்கு கிடையாது, மேலே உள்ள மார்க்கு, அதனால தான் இதை வந்து அழிக்கிறேன். இப்படி கீழே உள்ள மார்க்கு தான். இப்போ இந்த இடத்துல இங்கே 4.25 ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். இதோடைய லென்த்து 10.25 சொல்லியிருந்தேன் இல்லையா, 10.25 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து 3.25 கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3.25 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த யோக் பட்டியுடைய ஷேப் போட்டுட்டு கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடுறேன். அதுக்கு முந்தி இங்கேருந்து இந்த யோக் கூடிய இருக்காது, இந்த மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் கிராஸாக, இது வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். இங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2.25 3க்கு நடுவில் இருக்குது, அதுதான் 2.25 ஒரு பாயிண்ட்டு. சரிங்களா? இப்போ அதே மாதிரி இங்கே 2.25 ஒரு பாயிண்ட்டு கரெக்டாக இந்த இடத்துல இப்படி டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அளவு ப்ளவுஸ்லேயும் ஒரு வாட்டி அளந்துடுறேன். இந்த இடத்துல 1 இன்ச் வந்து டவுன் பண்ணியிருந்தோம்ல, அப்படி டவுன் பண்ணிவிட்டு இங்கேருந்து எவ்வளோ வருது யோக் பட்டியுடைய அளவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் 2.5 இன்ச் வந்து செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. 2.5 இன்ச் கரெக்டாக இந்த இடத்துல இருக்குது. இதுதான் யோக் பட்டியுடைய அளவு. கட்டிங் பண்ணிடுறேன். இது வந்து ஹூக்கை பட்டியாண்ட வரப்போகிற இடம், இது வந்து சைடு ஸ்டிச்சிங்கில் வரப்போகிற இடம். இது நான் உங்களுக்கு வச்சே காமிச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து இங்கே வந்துடும், இது வந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங்கில் இங்கே சைடில் வந்துடும். இங்கே பாருங்கள், இப்படி வச்சு பார்த்தோன்னா கிளியராக தெரியும். இங்கே பார்த்தீங்களா கரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து இங்கே ஹூக்கை பட்டியாண்ட வரப்போகிற இடம். இப்போது பேக்கு ஃப்ரண்ட்டு யோக்கு 3மே வந்து கட்டிங் பண்ணிட்டேன். இதையும் நான் இங்கே வச்சு காமிச்சிடுறேன். இதோடைய அளவு கரெக்டாக இருக்கா பார்த்துங்க. கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா? இப்போ 3 வெட்டிட்டோம். அடுத்தது கை தான். கையும் வந்து கட்டிங் பண்ணிடுறேன். துணியை வந்து ஃபோல்டிங் இப்படி போடுறேன். இதில் டபுள் துணி, இதை வந்து இன்னொரு ஃபோல்டிங்காக மடிச்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் வந்து 2 கையும் ஒரே டைமில் வெட்டிட முடியும். கையில் வந்து ஹெமிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சில் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து, ஆக்சுவலாக என்னன்னா அளவு ப்ளவுஸில் இருக்கிற கையை விட இவங்க வந்து இன்னும் 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. இதோடைய லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு தான் இருக்குது. அப்போ வந்து 7 இன்ச் வந்து நம்ம வைக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கு நான் இங்கேருந்து 2 இன்ச்சு மேலே ஏற்றிட்டு ஒரு மார்க் இப்படி பண்ணிக்கிறேன் லைட்டாக. ஸோ இங்கேருந்து கையை வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் அளவு ப்ளவுஸுடைய கை வச்சு. இங்கே பாருங்கள், இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக, ஏன்னா அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அளவுலாம் வேணுன்றாங்க. அதுக்காக தான் இப்படி நான் உங்களுக்கு சிம்பிளாக கட்டிங் பண்ணி காட்டுறேன். இது நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலுமே ஈஸியாக கட்டிங் பண்ணி எடுத்துடலாங்க. நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா அதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். சரிங்களா?
இது வந்து நம்ம கரெக்டாக அளவு போட்டு மார்க் பண்ணது. இங்கேருந்து 1.5 இன்ச்சு சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மார்க் எப்படி போட்டிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ கையுடைய அளவு வச்சு எல்லாமே மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதை கட்டிங் பண்ணிடுறேன். இப்போ கையுடைய கவர் தட்டு எடுக்கணும். கவர் தட்டு எப்படின்னா நான் எல்லா ப்ளவுஸ்க்கும் சொல்கிற மாதிரி தான். இந்த சென்டர் இருக்காதுலேருந்து 1.5 இன்ச் உள்ள தள்ளிட்டு மார்க் ஒன்று பண்ணுறேன். அந்த மார்க்லேருந்து இங்கே சைடு ஸ்டிச்சிங் அர்க்காத் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தோன்னா 6 இன்ச் இருக்குது. 6ல் பாதி 3. 3க்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டேன். 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இங்கேருந்து டவுன் பண்ணிவிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இப்போ இதுலேருந்து நான் கட்டிங் பண்ணி எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். கவர் தட்டு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். சரிங்களா? 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. எப்பவுமே அளவு ப்ளவுஸ் வச்சு கட் பண்ணும்போது நான் எப்படி சொல்லியிருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அளவு ப்ளவுஸ் வச்சுட்டு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலே போட்டு மார்க் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. அது ஒரு மெத்தேடு. நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் எப்படி சொன்னேன்னா, இப்போ வந்து இங்கே பேக்கை வந்து இப்படி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஷோல்டர் அளவு, பேக் கிராஸ் மெஷர்மெண்ட், அதே மாதிரி அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் இதெல்லாம் நான் எப்படி எடுத்தேனோ அதே மாதிரி வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், பேக் உடைய நீங்கள் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் எடுத்தீங்க, ஃப்ரண்ட்டுக்கு வந்து எடுக்கவே இல்லையேன்னு சொல்லிட்டு. நம்ம ஃப்ரண்ட்டுக்கு வந்து எடுக்க வேண்டிய தேவையே இருக்காது. ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேக் எடுக்கும்போது கரெக்டாக வச்சு எடுத்துட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணும்போது இதை விட 1/2 இன்ச் வெளியில் தள்ளி தான் சைடு ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். அப்போது இந்த டாட் வந்து பிடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே இந்த தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இருக்காது ஃப்ரண்ட்டுடைய இருக்காது, அது வந்து பேக் அர்க்காத்தில் வந்து சேர்ந்துடும். அப்போ சேரும்போது ஃப்ரண்ட்டுடைய அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம எந்த ப்ளவுஸ் கட்டிங் பண்ணாலும் சரி பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து 4ல் ஒரு பங்குன்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு சில பேர் கட்டிங் பண்ணும்போது பேக்கை விட ஃப்ரண்ட் சின்னதாக இருக்கும். இது அப்படி கிடையாது. ஏன்னா எப்பவுமே வந்து நான் பண்ணுற ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேக் அண்ட் ஃப்ரண்ட் வந்து சேமாக தான் இருக்கும் மெஷர்மெண்ட்டு. ஒரு சில அளவில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெருசாக இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து சின்னதாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்படி இருக்கும், ஃப்ரண்ட்டு வந்து சின்னதாகவும் பேக் வந்து பெருசாகும். நான் பண்ணுற ப்ளவுஸ் எல்லாமே மேக்ஸிமம் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு வந்து கரெக்டான ஒரே மெஷர்மெண்ட் 4ல் ஒரு பங்குன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் ஃப்ரண்ட்டுக்கு தனியாக அளந்து பார்க்க தேவையில்லை. அப்படியே உங்களுக்கு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் அளந்து பார்த்துக்கலாம். நான் உங்களுக்கு அளந்தே காட்டுறேன் பாருங்கள். இப்போ இங்கேருந்து வச்சுட்டு கரெக்டாக இந்த சைடு ஸ்டிச்சிங் வர போகிற இடத்துல இப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு இங்கே ஹை பட்டியாண்ட கரெக்டாக வச்சுட்டு இப்படி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல வருதுங்களா. நம்ம சைடு ஸ்டிச்சிங்க்கு அர்க்காத் பண்ணியிருக்கிறது இங்கே, அது மார்க் வருது இங்கே. அப்போ 1/2 இன்ச் வந்து உள்ளே வருது. அப்போது நான் வந்து இந்த டாட் வந்து இப்படி பிடிச்சேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் அந்த அர்க்காத்தில். ஸோ அதனால் நான் எப்படி இதில் வந்து கட்டிங் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி நீங்களும் மெத்தட் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? இதில் உங்களுக்கு இன்னொரு கேள்வியும் வரலாம், நீங்கள் அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் தான் சொல்கிறீங்க, மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு. பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து கணக்கு பண்ணால் போதுமானது. நீங்கள் 40க்கு மேலே மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் 40-45க்கு மேலே போகும்போது வேணால் நீங்கள் மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் கணக்கு பண்ணிக்கலாம் பேக்கில். ஆனால் பேக்கில் வந்து நார்மலான சைஸுக்கு வந்து நம்ம அப்பர் செஸ்ட் மெஷர்மெண்ட் கணக்கு பண்ணணும். ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்பர் செஸ்ட்டும் கணக்கு பண்ணணும், மெட் செஸ்ட்டும் கணக்கு பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் மெட் செஸ்ட் கணக்கே பண்ணலையா, அப்புறம் எப்படி மெட் செஸ்ட் கணக்கு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். நம்ம இங்கே டாட் பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த டாட் வந்து மெட் செஸ்ட் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கணக்கு பண்ணிட்டு இந்த டாட்டுடைய அளவு வைப்போம். நான் இதை வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து அளவு ப்ளவுஸ் இருக்குன்றதுனால நான் அதில் இருக்கிற மாதிரி அப்படியே நான் கட்டிங் பண்ணியிருக்கேன். நான் தனியாக வந்து அளவு எடுத்து பண்ணும்போது அதை எப்படி கணக்கு பண்ணணும், எப்படி அளவு எடுக்கணுன்றது நான் நிறைய வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் பாருங்கள். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.